தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். 23. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில், நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன் என்று இங்கே தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன், அவனை நீர் விடுதலையாக்க வேண்டும். ஏன் விடுதலையாக்க வேண்டும்? தேவனை அவன் ஆராதிக்கும்படியாக தேவன் அவனை விடுதலையாக்கும்படியாக இருக்கிறார். பார்வோன், அங்கே எகிப்திலே பார்வோன் இடத்திலே அடிமைப்பட்டு இருந்த இஸ்ரவேலர்கள் தேவனை துதிக்க முடியவில்லை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை. அவர்களுடைய நாட்கள் மிகவும் கொடியதாக இருந்தது. அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்கவே கேட்டு, அவர்கள் படுகிற பாடுகளை நான் பார்க்கவே பார்த்து, அவர்களை விடுதலையாக்கும்படியாக நான் இறங்கினேன் என்று தேவன் சொல்லுகிறார். அவர்களுடைய வேதனைகளை கண்டு, அவருடைய கூக்குரலை கண்டு, அவர்கள் படுகிற பாடுகளை கண்டு அவர்களை விடுதலையாக்கும்படியாக தேவன் இறங்கி இருக்கிறார். இறங்கின தேவன் மோசேயை கொண்டு தன்னுடைய குமாரனாகிய இஸ்ரவேலை அவர் விடுதலையாக்கக்கூடிய இடத்திலே அவர் கிரியை நடப்பிக்கிறார். இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன், என்னை ஆராதிக்கும்படியாக அவனை விடுதலையாக்கு என்று அவர் கொண்டு வருகிறார். தேவன் மனிதனை விடுதலையாக்கி இருக்கிறார். மனித குலம் பாவத்தின் இருளிலும், சாபத்தின் இருளிலும், ரோகத்தின் இருளிலும், அது அகப்பட்டு உலகத்தின் இருளிலும் அது அகப்பட்டு இருக்கக்கூடிய இடத்திலே மனித குலத்தை அவர் விடுவிக்கும்படியாக அவர் இறங்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் என்று அவரை குறித்து, காலம் நிறைவேறின போது அவர் ஸ்ரீனிடத்தில் பிறந்தார் என்று கொண்டு வருகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நம்மை விடுதலையாக்கும்படியாக, முன்னே நாம் அடிமைகளாக இருந்தோம், பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டு இருந்த நம்மை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். எதற்காக விடுதலையாக்கி இருக்கிறார்? அவரை நாம் ஆராதிக்கும்படியாக, அவரை நாம் துதிக்கும்படியாக, அவரோடு உள்ள உறவிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக அவர் அதை செய்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த தேவன், இருள் என்ற நிலவரத்திலிருந்து தம்முடைய முகத்துள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிக்க செய்திருக்கிறார். இது உலக அறிவு அல்ல, இது உலக ஞானம் அல்ல, இது தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மை விடுதலையாக்கின தேவனை, நம்மை ரட்சித்த தேவனை நாம் அறிந்து, அவருடைய அன்பை நாம் உணர்ந்து அவரை துதிக்கக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது தெய்வீக திட்டமாக இருக்கிறது. அவர் முதலாவது சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலே அவர் என்ன சிருஷ்டித்தார்? சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலே அவர் முதலாவது தன்னுடைய வார்த்தையை அவர் வெளிப்படுத்தினார். மொழியை தான் முக்கியப்படுத்தினார். ஒரு மொழியை கொண்டுதான் அங்கே வார்த்தையை வெளிப்படுத்தி தான் அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் மனிதனுக்கு மாத்திரம்தான் அந்த தன்மையை தேவன் தந்தார். அவரோடு பேசும்படியாக, அவரோடு உறவாடும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவரை ஏற்றி போற்றி புகழும்படியாக, அவரை பாடும்படியாக மனிதனுக்கு ஒரு விசேஷித்தமான தன்மையை தேவன் தந்திருக்கிறாரே. சிருஷ்டிகள் அவருடைய மகிமையை, அவருடைய தெய்வத்துவத்தை காண்பித்தாலும் கூட மனிதனை போல தெய்வீகத்தை அவைகள் வெளிப்படுத்த முடியாது. மனிதன் போல தெய்வீகத்தை அவர்கள் வெளிப்படுத்த முடியாது என்றால் என்ன? சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் தெய்வீகத்தை அவைகள் வெளிப்படுத்தினாலும் அவைகள் மனிதனை போல வெளிப்படுத்த முடியாது என்ற இடத்துல என்ன இருக்கிறது என்றால், மனிதன் தேவனுடைய ரூபத்திலும் சாயலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அங்கே அவரை துதிக்கக்கூடிய இடத்துல இல்லாதபடிக்கு அவன் எகிப்துக்குள்ளே இப்பொழுது அடிமையாக இருக்கிறான். இங்கே துதி போய் கூக்குரலும், அங்கே அவர்களுடைய புலம்பலும் கூக்குரலும் தான் இருக்கிறது. அடிமைத்தனத்திலே அவர்கள் புலம்பி கூக்குரல் இட்டார்கள். அவருடைய புலம்பலையும் கூக்குரலையும் கேட்டு இறங்கி அவர்களை விடுதலையாக்குகிறார் தேவன். நம்முடைய ஜீவியத்தின் பகுதிகள் எப்படி இருந்தது? முந்தைய நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? எத்தன்மையிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து இந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். நாம் நினைத்தால் நமக்கு நன்றியுள்ள ஒரு இருதயம் இருக்கும். இஸ்ரவேல் நன்றியோடு அவரை பாடி துதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். இஸ்ரவேல் என்ற இடத்திலே ஒரு மனிதன்
இப்பொழுது ஒரு தேசமாக மாறி இருக்கிறான். நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் தான் முற்பிதாக்கள். ஆபிரகாமை விடுதலையாக்கின தேவன். முதலாவது ஆபிரகாமை பலவித வார்த்தைகளினால் சொன்னாலும் அங்கே 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அங்கே அவனை 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவனை எபிரேயன் என்று அடையாளப்படுத்துகிறார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே எபிரேயன். இந்த எபிரேயன் என்ற வார்த்தை எதை குறிக்க? அதனுடைய மூல வார்த்தை என்பது ஆவார், கடந்து வந்தவன். எதை கடக்க பண்ணினார்? அவனுடைய பழைய தன்மைகளை கடக்க செய்து அவனை புதிய ஒரு தேசமாக உருவாக்கும்படியான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்தார். இது ஆபிரகாமுடைய விஷயம். ஈசாக்கை தேவன் ஆசீர்வாதத்தினால் நிறைத்து ஈசாக்குடைய வாழ்க்கையின் செழிப்பை கொண்டு வந்து ஈசாக்குடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே மற்றவர்களைப் போல் அவன் அல்லாடவில்லை. அவன் தகப்பன் இருந்த எகிப்துக்கு போனது போல அவன் போகவில்லை. அவனை ஒரு வெளிச்சத்திலே தேவன் நடத்தினார். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை என்பது அவன் எத்தன் ஏமாற்றுக்காரன் என்று அவன் சொல்லப்பட்டவனை முழுவதும் தெய்வீகத்துக்கு மாற்றக்கூடிய இடத்திலே அவர் அங்கே கிரியை நடப்பித்தார். இதான் இஸ்ரவேல். யாக்கோபை அவர் சிருஷ்டித்தார், இஸ்ரவேலை அவர் உருவாக்கினார். இந்த உருவாக்கப்பட்ட இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பழைய தன்மைகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு தெய்வீக சுபாவத்தையும் ஒரு வாசனையும் அவன் அடைந்து கொண்டான். இதான் இஸ்ரவேலுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட இஸ்ரவேல். இந்த தனிப்பட்ட இஸ்ரவேல் தான் ஒரு தேசமாக மாற்றப்படுகிறான். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து வந்த பாதைகள் மிகவும் குடிதான பாதைகள். அவன் தன் அண்ணனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்ற காலத்திலிருந்து அவனை ஆபத்து தொடர்ந்து வருகிறது. அவன் வீட்டிலிருந்து மாமாவின் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான். வழியிலும் அவனுக்கு ஆபத்துகள். ஆனால் பெத்தேல் என்ற இடத்திலே அது தேவனுடைய தரிசனத்தை அவன் காண்கிறான். அது கண்ட இடத்தில்தான் அவனுக்கு உறுதி. அவனை நடத்தி அவனை திரும்ப மீண்டும் கொண்டு வரக்கூடிய இடத்திலே தேவன் அவனுக்கு எல்லாமுமாக இருந்து நடத்துவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு கிடைத்தது. இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அங்கு வெறும் கையனாக போனான், அவன் பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட அவனிடத்தில் மாம்சீகமான சிந்தனைகள் அங்கே இருந்தது. அவன் தன்னுடைய சுய சிந்தனைகளின் மேல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளும் அங்கே இருந்தது. திரும்பி வந்த இடத்திலே ஏசா அவனுக்கு எதிர்பட்டு வருகிறான் என்ற போது அவன் பயந்திருக்கிறான். பல முறை நாம் கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் அவன் திரும்பி ஏசா தனக்கு எதிர்கொண்டு வருகிறான் என்ற போது அவன் பயந்து யாப்போக்கு என்ற நதியை அவன் கடந்து தேவனோடு தன்னை அவன் தனிமைப்படுத்தி தன் சுயத்தோடு அவன் போராடி இஸ்ரவேலாக மாறியிருக்கிறான். இதான் இஸ்ரவேலுடைய சரித்திரம். இஸ்ரவேல் அங்கே தெய்வீகத்தினால் அலங்கரிக்கப்பட்டு தன் சத்ருவாக வரக்கூடிய தன் சகோதரனை தேவ தூதனை கண்டது போல கண்டேன் என்ற அந்த மகிமையான கண்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு தெய்வீகம் கொடுக்கப்பட்ட பின்பு அவன் தன் வாசனையை காத்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவன் சாவதானமாக இருக்கிறான், ஜாக்கிரதையாக இருக்கிறான். அவனுடைய குமாரர் கொலைபாதகராக மாறிப்போன இடத்திலே கூட அவனுடைய கேள்வி என்ன? என் வாசனையை நீங்கள் கெடுக்கிறீர்களே. அவனுடைய மகளுடைய வாழ்க்கையில் இப்படி ஏற்பட்ட போது கூட அவன் பொறுமையை இழந்து விடவில்லை. தேவன் மேல் இருந்த நம்பிக்கையை அவன் இழந்து விடவில்லை. ஆனால் குமாரர் கொலை செய்தார்கள் என்ற இடத்திலே அவனுக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் அவன் இப்படிப்பட்ட சுபாவங்களுக்கு முற்றிலும் எதிரான ஒருவனாகவே இருக்கிறான். ஏசா இவனை கொன்று விடுவேன் என்போது இவன் பட்டயம் எடுக்கவில்லையே. இவன் மாமன் வீட்டிலே எதிர்க்கப்படும் போது இவன் எதிர்த்து அங்கு சண்டையிடவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வழியிலே தேவன் அவனை நடத்தினார். இதான் இஸ்ரவேலின் வழி. இந்த இஸ்ரவேல் இப்பொழுது எகிப்திலே அடிமைப்பட்டு இருக்கிறான். இஸ்ரவேல் எகிப்திலே அடிமைப்பட்டு இருக்கிறான். இஸ்ரவேலர்கள் எகிப்திலே கூக்குரலிட்டார்கள். அடிமைத்தனத்தின் கொடுமை அவர்களை நெருக்கும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி அபயமிட்டார்கள். ஆலோட்டிகள். எகிப்து என்பது நாம் அறிந்திருக்கிறோம். எகிப்து என்பது உலகம், பார்வோன் என்பது பிசாசு, ஆலோட்டிகள் என்பது பாவ அவயவங்கள். இது ஆவிக்குரிய ரீதியிலே நமக்கு. அவர்களுக்கு எழுத்தின்படி எகிப்தும், அவர்களுக்கு எழுத்தின்படி
பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவர்களை ஆலோட்டிகளும் நெருக்கினார்கள். கோசேனிலே தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பு வைத்திருந்தார். எகிப்துக்கு வந்த வாதைகள் கோசேனை தொடவில்லை. ஆனாலும் அங்கு அவர்கள் இன்னும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஆராதிக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் அந்த ஜனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இவர்கள் இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன். எதற்கு? என் துதியை சொல்லி வரும்படியாக இவர்களை ஏற்படுத்தினேன். என்னோடு அவர்கள் உறவிலே இருக்கும்படியாக அவர்களை நான் ஏற்படுத்தினேன். ஆராதனை என்பது என்ன? என்னை ஆராதிக்கும்படியாக இஸ்ரவேலை விடுதலையாக்கு. ஆராதனை என்பது என்ன? ஆராதனை என்பது ஒரே டியூனில் 4 பாட்டை எடுத்து அதை தொடர்ச்சியாக எந்த பாட்டுன்னு தெரியாத அளவுக்கு தொடர்ச்சியாக பாடி நாம் அதை இன்ஸ்ட்ருமெண்டலாக வாசித்து அப்படியே ஆவியில் நிரம்பி, இதான் ஆராதனையா? இது ஒரு ஆராதனை இந்த புதிய யுகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என்னை ஆராதிக்கும்படியாக இஸ்ரவேலை விடுதலையாக்கி கொண்டு வருகிறேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன? அவர்களுடைய பிரயாணத்தின் துவக்கம் என்பது சீனாய் மலையிலிருந்து தான் சரியாக துவங்குகிறது இல்லையா? 42 இடங்களிலே அவர்கள் கூடாரம் போட்டார்கள். 42 ஸ்டேஷன்ஸ். அதில் அவர்களை சீனாய்க்கு கொண்டு வந்த இடத்தில் தான் அவர்களுக்கு முதலாவது பிரமாணத்தை கொடுக்கிறார். அவருடைய பிரமாணங்களின்படி சாவதானமாக ஜாக்கிரதையாக நடப்பது தான் அவருடைய ஆராதனை, அவரை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை. அவருடைய பிரமாணங்களை தியானிப்பது தான் அவரை ஆராதிக்கக்கூடிய சரியான ஆராதனையாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்வது தான் அவரை மகிழ்விக்கக்கூடிய ஆராதனையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர்கள் பாடின பாட்டு தேவதூதர்களோ மற்றவர்களோ பாட முடியாத பாட்டு. அப்படின்னா என்ன? அவருடைய ஜீவியம், பரிசுத்தவான்களுடைய ஜீவியம் பாட்டாக இருக்கிறது. அவருடைய ஜீவியம் தேவ சித்தம் செய்கிறது நிறைவு. அது தேவனுக்கு ஆராதனையாக இருக்கிறது. இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷபுத்திரன், என்னை ஆராதிக்கும்படியாக கொண்டு வா அப்படின்னா அவன் வேதத்தை கற்று அதை தியானித்து அதன்படி செய்ய வேண்டும். அதான் விஷயம். அதற்கு தான் அவனை அழைத்திருக்கிறார். அதனோட சேர்ந்து பாட வேண்டும் இல்லையா? அப்படித்தான் அவர்கள் செய்தார்கள். தாவீது முதலாவது ஒரு பிரதியை எழுதி தனக்கென்று எடுத்து வைத்தான். அதை இரவும் பகலும் தியானித்தான். அதனாலே அவனுக்கு வந்த மகிழ்விலே அவன் பாடினான். தேவனை பாடுங்கள், கைத்தாளத்தோடு பாடுங்கள், கீத வாத்தியங்களோடு பாடுங்கள், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு பாடுங்கள். எப்போ பாடணும்? அவருடைய சமூகமும் அவருடைய வேதமும் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பாட வேண்டும். பாடி துதிக்க நம்மால் இயலவில்லை என்றால் நாம் மரித்திருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். எதற்காக? அவரிலே நாம் மகிழும்படியாக, அந்த ரட்சிப்பை நாம் ருசிக்கும்படியாக, அவருடைய சமூகம் நமக்கு இன்பமாக இருக்கும்படியாக, அவருடைய ஆவியிலே நாம் கலிகூறும்படியாக, அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கும்படியாக, அதை நாம் இரவும் பகலும் தியானித்து மகிழும்படியாக, அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும்படியாக, நம்முடைய வழிகளை விட்டு நாம் திரும்பும்படியாக தேவன் நம்மை உயிர்ப்பித்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் அவரை வாய்களை விரிவாய் திறந்து பாட வேண்டும். கைகளை தட்டி நாம் பாட வேண்டும். ஓசையுள்ள கைத்தாளத்தோடே நாம் பாட வேண்டும். கீத வாத்தியங்களோடு நாம் பாட வேண்டும். இது 2ஆம் பக்கம். ஆனால் முதல் பகுதி என்பது அவருடைய வேதத்திலே நாம் மகிழ வேண்டும். அவருடைய சமூகம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஜெபிக்க வராங்க, ஆராதனை பாட்டு தாளம் போட்டால் வருவாங்க, கூட்டம் கூடிரும். ஆனால் வேதத்தை ஆராய்ந்தால் அதற்கு கூட்டம் வருகிறது இல்லை. அதற்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதற்கு தான் இஸ்ரவேலை அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்படி வந்த இஸ்ரவேல் அந்த பிரமாணங்களை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அதுதான் ஷமா சொல்லிக் கொடுத்தார். கேள் இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹினு அடோனாய் எஹாட். அவருடைய கேள் இஸ்ரவேல் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கேட்டு நட என்று ஷமாக்கு அர்த்தம் இருக்கிறது. கேட்டு நடக்க வேண்டும். அதை கேட்கிறவர்களாக அல்ல, கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இஸ்ரவேலர்கள் இருக்க வேண்டும் என்பது தெய்வீக ஆலோசனையாக இருக்கிறது, தெய்வீக திட்டமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் தேவனால் மீட்கப்பட்ட எபிரேயர்கள்,
தேவனால் மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், தேவனால் மீட்கப்பட்ட யூதர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பலமுறை கேட்டும் அறிந்தும் புரிந்தும் இருக்கிறோம். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஆபிரகாம் அங்கே அவனை மெசொப்பொத்தேமியாவிலிருந்து கொண்டு வந்தார், தேவன் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். தீக்கும் மரணத்துக்கும் அவனை தப்புவித்தார் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தப்புவித்தார் என்பதை உணர்ந்தவனாக தான் லோத்துக்காக அவன் மன்றாடும் போது தூசியும் சாம்பலுமான நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறான். இவர் காக்காது இருந்தால், இவர் காப்பாற்றாது இருந்தால், இவர் தப்புவியாமல் இருந்தால் நான் தூசியாகி இருப்பேன், நான் எரிந்து சாம்பலாய் போயிருப்பேன் என்ற அறிவும் உணர்வும் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அறிவும் உணர்வும் நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு இருக்கணும். நம்ம என்ன நிலவரத்திலிருந்து தேவன் எப்படி நம்மை மீட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் சரி. தேவன் ஆபிரகாமை தப்புவித்தவர், ஈசாக்குக்கு சகலத்தையும் அருளினவர். இஸ் a provider to Isaac. பஞ்சத்திலே அவன் ஜீவியத்தை, அவன் ஜீவனை காக்கும்படியாக அவர் விளைச்சலின் பலனை அவனுக்கு தந்தார். விளையச் செய்கிறவர் தேவன் என்ற அறிவு ஈசாக்குக்கு இருந்தது. ஏசாவுக்கு தேவன் தந்ததையும் காத்துக்கொள்ள முடியவில்லை, அங்கே தகப்பன் சொன்னதையும் காத்து நடக்க முடியவில்லை. எனக்கு வேட்டையாடி கொண்டு வர முடியலையே, இன்னொருத்த குறுக்கால வந்துட்டானே அப்படிங்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் அவன் கற்று தேர்ந்து அவன் சரியாக வரக்கூடிய இடத்திலே தேவன் அவனை நடத்தினார். இந்த யாக்கோபின் சந்ததி இஸ்ரவேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததி எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்களே, அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். விடுதலையாக்கப்பட்ட அவர்கள் தேவனை துதித்து தேவனுக்கு மகிமை செலுத்தி தேவனுடைய வழிகளிலே அவர்கள் நடக்க வேண்டும் என்பது தெய்வீக திட்டமாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல், மீட்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் என்ன சொல்ல வேண்டும்? 145 சங்கீதம் 21 வசனத்திலே, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது. இதுதான் சங்கீதக்காரனுடைய வாக்கியங்களாக இருக்கிறது. என் வாய் கர்த்தரை துதிப்பதாக. மீட்கப்பட்டவர்களுடைய நாவுகள் எப்பொழுதும் தேவனை துதிக்க வேண்டும். மீட்கப்பட்டவர்களுடைய வாய்கள் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். மாம்ச தேகமுள்ள யாவும் கர்த்தரை, அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். மாம்ச தேகமுள்ள யாவும் அவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நாம் தேவனை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தை மாற்றி இருக்கிறாரே, நம்மையே நமக்கு அதிசயங்களாகவும் அற்புதங்களாகவும் மாற்றக்கூடிய இடத்திலே கிரியை செய்திருக்கிறாரே. நாம் கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்தில் இடைபடுவதற்கு முன்பாக, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுவதற்கு முன்பாக, இந்த மேன்மையான ரட்சிப்பு நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக நம்முடைய நிலவரம் என்ன? எப்படிப்பட்ட இடத்திலிருந்து தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு? இதை நாம் நினைக்கிறோமா? நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே வானத்திலிருந்து குதித்து வந்த பரிசுத்தவான்கள் போல் நம்முடைய மனது சொல்லும். அதை கேட்டோம்னா கதை முடிஞ்சிடும். நம்முடைய பழைய நிலவரங்களை நாம் நினைக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அவன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவின் இடத்திலேயே நேரடியாக உபதேசங்களை கற்று பெற்று பெரிய ஊழியங்களை எல்லாம் ஸ்தாபித்து, சபைகளை ஸ்தாபித்து, தான் சிதறடித்த எருசலேமின் சபைக்கு நிகராக சபைகளை அவன் ஸ்தாபித்து கொண்டு வருகிறான். மேன்மையான ஆவிக்குரிய சபையை அவன் ஸ்தாபிக்கக்கூடிய வழியிலே, பிரயாணத்திலே அவனுடைய வார்த்தைகள் என்ன? பாவிகளில் பிரதான பாவியாகிய நான் என்றுதான் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாகிய நான், அப்போஸ்தலர் என்று சொல்ல சற்றும் தகுதியற்றவனாகிய நான். இப்படிதான் அவருடைய அறிக்கைகள் இருக்கிறது. தகுதியற்றவரா? சொல்ல முடியாதவரா? சிறியவரா? இல்லை, அவருடைய வாழ்க்கை அப்படி அல்ல. இது நன்றியுள்ள இருதயத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனால் மீட்கப்பட்ட நாம், தேவனால் ரட்சிக்கப்பட்ட நாம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் தேவனுக்கு எப்பொழுதும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் வைத்திருக்கிறாரே, காலையில் எழுந்து நீங்கள் மீண்டும் சுவாசம் இருந்தால் தான் உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லைன்னா காமன் நேம் வந்துடும். என்ன? பாடி.
இல்லையா? தேவன் தந்த சுவாசம் நமக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு கூட மரியாதை. நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். ஏனென்றால் இந்த சரீரம் நீங்கள் அல்ல, உங்களுடைய சரீரம். நீங்கள் என்பது தேவன் தந்த உள்ளான மனிதன். ஆவி ஆத்துமா இணைந்து இருக்கிறதே அதுதான். இது விழுந்து போன ஒரு சரீரம் இப்பொழுது இருக்கிறது. இதை மகிமையுள்ளதாக மாற்றக்கூடிய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதற்கு தேவன் நம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். அளவில்லாத அபிஷேகத்தை நிறைவினாலே நம்மை அபிஷேகித்திருக்கிறார். நம்மை மீட்ட, நம்மை அபிஷேகித்த, நம்மை காத்து வழிநடத்துகிற, நம்மை ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே வைத்திருக்கக்கூடிய தேவனை என்றென்றைக்கும் நாம் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாட வேண்டும், இல்லையா? அதற்காக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் என்ன சொல்ல வேண்டும்? தேவன் நம்மை ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் வைத்திருக்கிறாரே, அவருக்கு நாம் நன்றிகளை சொல்ல வேண்டும், அவருக்கு நாம் துதிகளை ஏறெடுக்க வேண்டும். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக என்று 118ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார். 118ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, 3ஆம் வசனத்திலே அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குமாரர் சொல்வார்களாக. 4ஆம் வசனம் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய யாவரும் சொல்லுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரால் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் சொல்வதாக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உயர்த்தப்பட்ட ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவராலே மீட்கப்பட்ட யாவரும் சொல்லுவோம். தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் என்ன சொல்ல வேண்டும்? அவரை துதிக்க வேண்டும், அவரை ஏற்றி போற்றி புகழ வேண்டும். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று எப்பொழுதும் சொல்ல வேண்டும். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் பொழுது நாம் இழந்த கிருபையை அடைந்து கொள்ளுகிறோம், நாம் இழந்த மகிமையை அடைந்து கொள்ளுகிறோம். நம்முடைய குறைவுகளை நாம் நிறைவாக்கக்கூடிய இடத்திலே தேவன் நம்மை மாற்றுகிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. 124ஆம் சங்கீதம் 4 முதல் 5 வசனங்கள்ல, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. அப்படின்னா என்ன? இவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் வந்ததே, நம்மேல் வெள்ளம் போல நம்மேல் வந்த வெள்ளங்கள், நம்மேல் வந்த கொந்தளிப்புகள், நம்மேல் புரண்டு வந்த ஆபத்துகளிலே தேவன் நமக்கு சகாயராக இருந்தார். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் அதை சொல்லுது. 129ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் சொல்வதார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்த ஆபத்துகள், இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்த சத்துருக்கள், இவைகள் எல்லாவற்றிலும் அவர்களை காத்து வழி நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருந்தார். இந்த நன்றியுள்ள இருதயத்தோடு எப்பொழுதும் இஸ்ரவேல் அவரை பாட வேண்டும். ஆனால் இஸ்ரவேலர்கள் இதை செய்தார்களா? இதுதான் கேள்வி. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை சரியாக செய்கிறோமா என்பதுதான் கேள்வி. மோசே பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மேலே போயிருக்கார், திரும்பி வர லேட் ஆயிடுச்சு. இங்கே அழைக்கப்பட்டவன் தேவனிடத்தில் மீண்டும் அழைக்கப்பட்டிருக்கிறான் பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக. அழைத்தவனோடு சேர்த்து கொள்ளப்பட்டவன் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆரோன். தன் பதவியை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அவசியம் அவருக்கு இருக்கிறது. இப்பொழுது ஆரோனை நான் குறைவாக சொல்லவில்லை, அவர் மேன்மையான ஆசாரியன், ஆரோனின் முறைமை இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் இப்பொழுது நெருக்கின உடனே அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை வாங்கி அவர்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி விட்டார். இதுதான் நம்ம எகிப்திலிருந்து விடுதலையாக்கின நம்முடைய தெய்வங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கா தேவன் அவளை விடுதலையாக்கி கொண்டு வந்தார்? மோசே திரும்பி வந்த இடத்திலே அவனுக்கு கோபம், அதை போட்டு கற்களை போட்டு உடைத்து, பிரமாணங்கள் எழுதப்பட்ட கற்களை அவன் உடைத்து விட்டான். இப்போ கேட்குறாரு, இதை ஏன் செய்தா என்று. உனக்கு தெரியாத அந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் என்று. வாங்கி போட்டேன், கன்றுக்குட்டி வந்து விட்டது.
அப்படிதான் அவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அது எத்தகையான சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் தேவனையே நாம் புகழ வேண்டும், ஏற்றி போற்ற வேண்டும். அவர் மேலேயே நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுதான் சரியான வாழ்க்கையாக இருக்க முடியும். இஸ்ரவேலருடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நீங்க பார்த்தா கிராஃப் இறங்கும் ஏறும், இறங்கும் ஏறும், இப்படிதான் அவங்க இருந்தாங்க. 40 வருஷம் அங்கே அடிமைகளாக ஒப்பு கொடுப்பார். இவங்க பாவம் செய்த உடனே கூக்குரலிடுவார்கள். நியாயாதிபதிகளை எழுப்பி தருவார். விடுதலையாக்கி கொஞ்ச நாள் இருப்பாங்க, விடுதலை, திரும்ப அதே வேலையை பார்ப்பாங்க. மீண்டும் அவர்களை அடிமைகளாக ஒப்பு கொடுப்பார். வேற வழியே இல்லை. இதுதான் இஸ்ரவேலுடைய நிலவரமாகிவிட்டது. இப்பொழுது இஸ்ரவேலில் இருந்து யூதாவை பிரிக்கக்கூடிய கட்டாயத்துக்குள்ளே தேவன் வருகிறார். எபிரேயர்கள் இஸ்ரவேலர்கள் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் யூதாவிலிருந்து பிரிக்கப்படுகிறார்கள். வேறுபாடு என்பது கிறிஸ்தவ ஜீவியத்தின் அடிப்படையாக இருக்கிறது. நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். இஸ்ரவேலை சகல தேசத்திலிருந்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். இப்போ இஸ்ரவேலில் இருந்து யூதாவை வேறு பிரித்து விட்டார். யூதா ராஜாக்களும் இஸ்ரவேல் ராஜாக்களும் ஒன்று சேரக்கூடாது, யுத்தத்துக்கு ஒன்றாக போகக்கூடாது என்ற சட்டங்களை தேவன் வைக்கிறார். ஏனென்றால் சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபெயாமுடைய காலத்திலே அங்கே நியாய தீர்ப்புகள் வந்து யெரொபெயாம் இடத்துல 10 கோத்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. 10 கோத்திரம் யெரொபெயாம் கிட்ட போயிடுச்சு. இங்கே ரெகோபெயாம் இடத்திலே அங்கே யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் யெரொபெயாமினால் விரட்டப்பட்ட லேவியர்களும் இங்கே இருக்கிறார். லேவிக்கு சகோதரர் நடுவே பங்கும் இல்லை பாகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. தேவனே அவர்களுடைய பங்கு லேவிக்கு. இந்த லேவிக்கு தேவனே பங்கு. ஆனாலும் எல்லா கோத்திரத்தின் பங்கிலும் அந்த லேவியர்கள் வந்து தங்கி அவர்கள் புசித்து இருக்கும்படியாக பங்குகள் வைக்கப்பட்டிருந்தது. அங்கங்கே ஆசாரி ஊழியம் நடந்தது. வருடத்துக்கு அவன் இத்தனை முறை அவன் அங்கே வர வேண்டும், எருசலேமுக்கு வர வேண்டும் என்ற பிரமாணங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் யெரொபெயாமுக்கு தாவீதுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தங்களை கொடுத்து உன் வீட்டை கட்டுவேன்னு சொல்லி 10 கோத்திரத்தை கொடுத்தால் யெரொபெயாம் தன் சொந்த மூளையை அவன் அங்கே பிரயோகப்படுத்துகிறான். எப்படி யாக்கோபு அந்த வரிசையை அவர் வச்சாரோ, வேலைக்காரிகள் பிள்ளைகள், லேயாலு பிள்ளைங்க, அதுக்கப்புறம் தனக்கு பிரியமான ராகேலு யோசேப்பு அப்படின்னு அவர் நிற்க வச்சாரோ, அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அப்புறம் தேவன் தான் அவரை காப்பாற்றினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போலவே யெரொபெயாம் அங்கே கன்று குட்டிகளை வைக்கிறான். இவைகள் தான் எகிப்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்த தெய்வங்கள் என்று சொல்லுகிறான். இவனுக்கு தெய்வன் தெரியாதா? இவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தேவன் என்று தெரியாதா? தெரியும். அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறான் யெரொபெயாம். அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல இந்த ஜனங்கள் எருசலேமுக்கு போனால் இவர்களுடைய இருதயம் வலுவி அவர்கள் ரெகோபெயாமோடு சேர்ந்து கொள்வார்கள். என்ன இருந்தாலும் தாவீதின் குமாரர்கள் இருக்கிறாரு, அங்கே ஆண்டு கொண்டிருக்கிறாரே, அதனாலே சேர்ந்து விடுவார்கள் என்று தந்திரமாக அவன் கன்றுக்குட்டிகளை பண்ணி அங்கே உண்டாக்கி வைத்தான். இதுதான் யெரொபெயாமின் மேல் வந்த பிரச்சனை. இங்கே விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய இந்த யெரொபெயாமுடைய வாழ்க்கையிலும் அங்கே வேசித்தனம், விக்கிரக ஆராதனை வேசித்தனமும் ஒன்றாக இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் ஒரே விதமான தீர்ப்புகளை தேவன் கொண்டு வருகிறார். இந்த விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய யெரொபெயாமுடைய வாழ்க்கையிலே தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். அவனுக்கு பிதாக்களின் சுதந்திரமாகிய கல்லறை கிடையாதுன்னு சொல்லிட்டார். யெரொபெயாமுடைய வாழ்க்கையிலே பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை காட்டு பறவைகளும் மிருகங்களும் தின்னும் சொல்லிட்டார். யெரொபெயாமுக்கு கல்லறை இல்லை, அவன் வழியிலே வந்த ஒருவனுக்கும் கல்லறை இல்லை. எந்த மனிதன் ஒரு பாவத்தை அதிகமாக செய்கிறானோ அந்த பாவத்துக்கு அந்த மனிதனுடைய பெயரே வைக்கப்படுகிறது. நீங்கள் அதை வாசித்து ராஜாக்களுடைய வரலாறுகளை வாசித்து பார்த்தால் இஸ்ரவேலின் ராஜாக்கள் யெரொபெயாமின் பாவத்தை விட்டு மீள முடியல. யெரொபெயாமின் பாவம் என்றே அதுக்கு பேர் வந்துருச்சு. யெரொபெயாமின் பாவம் இதை விட்டு மீள முடியாமல் இஸ்ரவேல் சிக்கி கொண்டது. ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு 11ஆம் அதிகாரத்து 12ஆம் வசனத்திலே இஸ்ரவேலர்கள் பொய்களினாலும்
வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். யூதாவோ என்றால் தேவனோடு உண்மையாக இருந்து பரிசுத்தவான்களோடு அவன் அங்கு ஆளுகை செய்யக்கூடிய இடத்திலே வருகிறான் என்பதாக இருக்கிறது. ஓசியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதுதான் யூதாவுடைய அனுபவம். லாஸ்ட் verse. எப்பிராயீமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாக இருக்கிறான். இதான் யூதாவின் அனுபவம். யூதாவிலே குறைபாடு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. யூதாவின் குறைபாடுகளை தேவன் நீக்கும்படியாக இருக்கிறார். யூதாவின் குறைபாடுகளை தேவன் நீக்கக்கூடிய இடத்திலே அவன் எல்லா இடத்திலும் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறான். யூதாவுக்கு இங்கே யாக்கோபுக்கு நாம் சொன்னோம் வாழ்க்கை சுபாவம் எல்லாம். ஆனால் யூதாவின் இடத்துல சுபாவம் தான் இருந்தது. பெரிய வாழ்க்கை அங்கே சொல்லக்கூடிய இடத்துல இல்லை என்றாலும் அவன் தெய்வீகத்தை காத்து கொள்ளக்கூடிய இடத்திலே அவனை தேவன் நடத்தினார். தன்னை காட்டிலும் நீதியுள்ள தன் மருமகளை இவள் என்னிலும் நீதியுள்ளவள் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய தாழ்மை அவனுக்குள் இருந்தது. தன் சகோதரனாகிய பெஞ்சமினுக்கு பதிலாக தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலே அவனுக்கு ஒரு ஒப்பு கொடுக்கக்கூடிய தேவனுக்காக தெய்வீக திட்டம் நிறைவேறுவதற்காக தன் தகப்பனுக்கு கொடுத்த வாக்கை அவன் நிறைவேற்றக்கூடிய இடத்திலே அவன் தேவ சித்தத்துக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான். எகிப்திலே அங்கே பெஞ்சமினை கட்டக்கூடிய இடத்துல யோசேப்பு கிரியை செய்த போது இவனுக்கு பதிலாக நான் என்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன், தேவ சித்தம் தான் அவனுக்கு முக்கியம் என்ற இடத்துல இந்த யூதாவை தெரிந்து கொள்கிறார். இந்த யூதாவை தேவன் சபையாக நடத்துகிறார். தாவீதிலே இந்த யூதாவின் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய இடத்துல இருக்கிறது. நீங்கள் 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 31 முதல் 40 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களே 41ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தால் 33ல இருந்து 41 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அங்கே பெட்டி திரும்பி வரக்கூடிய இடத்தில்தான் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை துதிக்கக்கூடிய இடத்திலே தாவீது தான் அங்கே முதலாவது இதை ஆரம்பிக்கிறார். மாறாத அவருடைய கிருபையை குறித்த கோஷத்தை எழுப்பக்கூடிய ஒரு தாவீது. அங்கே 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் பெட்டி பிடிபட்டு போய்விட்டது. இக்கபோத் தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. அந்த பெட்டியை கொண்டு வந்து எங்கெங்கோ வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய நகரத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தாவீது. ஆபிரகாமுக்கு ஒரு மோரியா மலையை காண்பித்தாரே, அந்த மலையில் தான் ஆலயம் கட்டப்பட வேண்டுமே, அந்த இடத்தை தான் நாம் பிடிக்க வேண்டும் என்ற திட்டம் தாவீதின் மூலமாக தான் நிறைவேற்றப்படுகிறது. தேவ திட்டத்தின் 2ஆம் பகுதி. அவனுடைய குமாரனாகிய சாலமோனை கொண்டு தேவன் ஆலயத்தை கட்டி எழுப்பினார். 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவன் ஆசாரியர்களை ஏற்படுத்தி எப்படி தாவீது 16ஆம் அதிகாரம் 1 நாளாகவும் 16ல ஆசாரியர்கள் வரிசையாக நின்று 40-41 வாசிச்சா அவர்கள் தேவன் அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற கோஷத்தை தொடர்ந்து செய்யும்படியாக வரிசைகளை ஏற்படுத்தினார். இதே வரிசைகளை ஆலயத்தை கட்டி சாலமோன் ஏற்படுத்தி 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர்கள் பூரிக்கைகளை ஊதி ஏகமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகளை தாளங்கள் கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயத்திலே அவருடைய மகிமை இறங்கினது. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று யூதா எப்பொழுதும் துதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். இஸ்ரவேல் அந்த அனுபவத்தை இழந்து விட்டதே. யூதாவோ அவனுக்குள் குறைபாடு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனாலும் தன் ஜீவியத்தில் எப்பொழுதும் தேவனை ஏற்றி போற்றி பாடக்கூடிய இடத்துல இருக்கிறான். இஸ்ரவேல் என்ன சொல்ல வேண்டும், யூதா என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தரை எப்பொழுது துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எப்பொழுதும் சொல்ல வேண்டும். இதை சொல்லிதான் யூதா தான் இழந்த மகிமையை மீட்டுக் கொண்டான், தான் இழந்த தோல்வியை ஜெயமாக மாற்றிக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடான பகுதிகள் நிறைவாகும்படியாக நாம் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிப்பதே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதை நோக்கம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறார். நாம் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை துதிக்க வேண்டும்.
யோபு தன்னுடைய வாழ்க்கையில குறைபாட்டிலே தேவனை துதிக்கிறான். பிள்ளைகள் மரித்து விட்டது, சபையர் விழுந்து அவனுடைய மந்தைகளை பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள், வேலைக்காரர்களை வெட்டி கொண்டு போட்டார்கள். தப்பியோடைய வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், சபையர் விழுந்து எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறான். அவன் அசையவில்லை. அவனுடைய மனைவி சொல்லுகிறார், கர்த்தரை துதித்து தேவனை நீர் சபித்து உன் ஜீவனை விடும். துதித்து என்றும் அதுக்கு அங்கே வாக்குவாதம் வைக்கிறாங்க. பாரா என்று வந்திருக்கிறது, அவன் துதித்தான் என்று தான் சொல்லுகிறார். துதித்தானோ சபித்தானோ, துதிக்க சொன்னாலோ சபிக்க சொன்னாலோ ஜீவனை விட சொல்லிவிட்டார். ரெண்டு பேரும் ஒரே ஆளுன்னு கணக்கு இல்லையா, கணவன் மனைவி. ஆனாலும் அதை காட்டிலும் தேவன் பெரியவர். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டார். அவன் நீதிமான் என்று சொல்லுகிறார். அவனுடைய நண்பர்களை சொல்லுகிறார், நீங்க போய் அவன்கிட்ட சர்வாங்க தகன பலிகளை கொடுங்க, அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், அவன் முகத்துக்காக நான் உங்களுக்கு இறங்குவேன், அவன் முகத்தை பார்த்து நீங்க பேசுறதுக்கு நான் சரி கட்டாம விட்டுடுவேன்றார். அவன் முகத்தை நீதிமான். யார் நீதிமான்? யார் நல்லவனாக மாற முடியும்? தேவனுடைய வழிகளை காத்து கொண்டு தேவனை துதிக்கக்கூடிய நீதிமான்களை அவர் நன்மையினால் நிரப்புவார். நன்மை என்பது என்ன? புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவின் நிறைவு. யோசபாத்து ராஜாவுக்கு விரோதமாக படைகள் கூடி வருகிறது. 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்தில் 20-21ஆம் வசனத்தில் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் போகத்தக்கதாக கர்த்தர் அவர்களை எழும்பி அவங்களே அழிஞ்சு போயிட்டாங்க. எங்களுக்கோ கர்த்தரே தேவன். ஆரோனின் குமாரர் ஆசாரியரும் லேவியர் பணிவிடை செய்கிறார்களே, இது எங்க இந்த மாற்றமே இல்லை. அவருடைய பிரமாணங்களில் மாறாத யூதா குறைபாடுகள் இருந்தாலும் தூக்கி எடுக்கப்படுகிறது. கர்த்தரை துதிக்கக்கூடிய ஜனமாக நாம் இருக்க வேண்டும். எதற்காக தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார்? எதற்காக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நம்மை வைத்திருக்கிறார்? எத்தனையோ ஆபத்துங்க இன்னைக்கு தேசத்தில் இல்லையா? பெரிய பெரிய நாட்டின் அதிபதிகள், நேபாளத்தின் அதிபதிகள் அவர்கள் நாற்காலியிலிருந்து இறங்கி ஓடக்கூடிய இடம். உயிருக்கு ஆபத்து. தேசத்தை ஆளக்கூடியவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து. வீட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியல, மற்ற தேசங்களில் தஞ்சம் புகுகிறார்கள் இல்லையா? பார்க்கிறோம். அதிபர்களுக்கு நெருக்கமானவர்கள் கூட கொல்லப்படுகிறார்கள். செய்திகளை பார்க்கிறோம். சும்மா நடந்து போனவன், வண்டி பைக்கில் போனவனே தனக்கு இருக்கிற ஃபேமிலி ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட்ரேஷனில் இடிச்சு கொண்டு இருக்கா ஒருத்தர் இன்னைக்கு சென்னையில் போன வாரத்தில். அதனால இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளிலும் கூட தேவன் நம்மில் கருத்தாக இருக்கிறார். நம்ம பாதுகாக்கிறார் நம்மளை இல்லையா? நம்ம அதுக்கு தகுதியானவர்களா? நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரே தகுதி தான் இருக்குது. அந்த தகுதி நம்மளால இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். இது நம்மால் உண்டானதில்லை, அவருடைய ஈவு. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மால் அல்ல, அவருடைய ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனில் அன்பு கூறுகிறோம், ஏனென்றால் தேவன் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இல்லாட்டி முடியாது. நாம் தேவனை துதித்து பாட வேண்டும் என்றால் அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தாவின் மூலமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? நம்மளால் ஒன்றுமே இல்லை. உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்னில் நீங்கள் வேரூன்றி என்னோடு இருந்து நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். அவரால் அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால், நம்மால் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது இல்லையா? துன்மார்க்கரை யார் புகழ்வார்? துன்மார்க்கர் யார்? துன்மார்க்கர் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை புகழுகிறார்கள். நமக்கு அது இல்லையே. நம்ம யாரை புகழும்படி இருக்கிறோம்? நாம் தேவனை புகழக்கூடிய கூட்டம். இவர்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களை அதற்காகவே நான் விடுதலை ஆக்கினேன். இவர்களுக்கு பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறேன்.
நாம் தேவனையே ஏற்றி போற்றி பாடக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும். தேவனை துதிப்பதே, தேவனை ஸ்தோத்தரிப்பதே, தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பதே நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தருணத்திலும் நாம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், தேவனுக்காகவே வாழ வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே செய்யுங்கள். நம்ம எல்லாவற்றையும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பகுதியிலும் நாம் தேவனை முக்கியப்படுத்த வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் இல்லையா? இருந்தது. அதை இன்றைக்கு ஒருவரும் பேச துணிய முடியவில்லை. ஏன்னா அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தேவன் அவனை தூக்கி எடுத்து விட்டார். யூதாவை தேவன் தூக்கக்கூடியது என்பது அவன் தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தினான், தேவனை ஏற்றி போற்றி புகழ்ந்தான், தேவனை துதிக்கக்கூடிய யூதா. நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம், எல்லாவற்றிலும் தேவனை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் பொழுது நீங்கள் இழந்த கிருபை உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறது. நீங்கள் இழந்த மகிமை உங்களுக்கு மீண்டும் வருகிறது. நீங்கள் தேவன் உங்களுக்காக நிர்ணயித்த எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் தேவனுடைய ஜனமாக எப்பொழுதும் காக்கப்படுவீர்கள் என்பதில் மாறுதல் இல்லை. நாம் தேவனை துதிக்கக்கூடிய தேவனுடைய ஜனமாக இருப்போம். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலே கர்த்தர் நல்லவர் என்று சொல்வதாக. இஸ்ரவேல் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வதாக. ஆரோன் குடும்பத்தார் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வார்களாக. மீட்கப்பட்ட யாவரும், தேவனால் காக்கப்படுகிற யாவரும், தேவனுடைய ஜனங்கள் யாவரும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வார்களாக. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். தேவனை துதிக்கக்கூடிய ஜனம். நாம் தேவனுடைய குமாரராக இருக்கிறோம். நம்மை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். இதற்காக நம்மை விடுதலையாக்கினார். அவருடைய பிரமாணங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய வேதத்தை நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக, அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும்படியாக, அவருடைய வேதத்தின்படி நடக்கக்கூடிய செம்மையுள்ள மார்க்கத்தாராய் தேவன் நம்மை தெரிந்து பிரித்தெடுத்திருக்கிறாரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்படுவோம். அவரை துதிக்கிற துதியினால் நம்முடைய ஜீவியம் நிறைக்கப்படட்டும். அவர் சித்தம் செய்யும்படியாக நம்முடைய ஜீவியம் மாற்றப்படட்டும். அவருடைய அபிஷேகத்தை நிறைவினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படட்டும். அவருடைய வசனத்தினால் நம்முடைய மனது நிரப்பப்படட்டும். தேவ சித்தம் செய்யும்படியான வல்லமை நம்முடைய சரீரத்திலே கிரியை செய்யட்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.